हाय फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल एनबी कुक्स होममेड रेसिपी நம்ம இன்றைக்கி ஒரு டக்குன்னு ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி பார்த்துடலாம். ரொம்ப டேஸ்டி அட்டகாசமாக இருக்கும். உங்களுக்கு பார்த்த உடனே பிடிக்கும். ஒரு தடவை செஞ்சு டக்குன்னு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க செஞ்சிடலாம். கோவன் ஃபிஷ் ஃப்ரை. இது வந்து ஜெலிவி ஃபிஷ் நான் எடுத்திருக்கு. உங்களுக்கு என்ன வேணும் பிடிக்கும், எந்த ஃபிஷ் பிடிக்கும் நீங்கள் அந்த ஃபிஷ்லேயே பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பிடிச்ச ஃபிஷ் நான் எடுத்திருக்கு. இது வந்து ஒரு 1/2 kg வெயிட் இருந்துச்சு. நீங்கள் வேணும்னா சைஸ்லேயே சின்னதாக பண்ணிக்கலாம், பெருசாக பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன பிடிக்கும் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நாங்கள் மசாலா ரெடி பண்ணிடுறேன். காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கு. 1 ஸ்பூன் வந்து நான் மல்லித்தூள் எடுத்திருக்கு. கொஞ்சம் காஷ்மீர் சில்லி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு 1/4 ஸ்பூன். அப்புறம் ஜீரா பவுடர் 1 ஸ்பூன், 1/2 டீஸ்பூன் வந்து உப்பு. நான் வந்து சைஸ் சின்ன ஸ்பூன் தான் எடுத்திருக்கு. உங்களுக்கு பெரிய சைஸ்னால் நீங்கள் half டீஸ்பூன் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுட்டு 1/2 டீஸ்பூன் ஒரு ஃப்ரை மசாலா போட்டுக்கலாம். நான் வீட்டில் எது செஞ்சுருக்கு, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செஞ்சுக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரா போட்டுக்கோங்க, 1 வரமிளகா போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மெத்தி போட்டுட்டு நீங்கள் இது வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அடிச்சுக்கோங்க. அடிச்சிட்டிங்கன்னா அது ரொம்ப கம ஸ்மெல் இருக்கும். இதில் வந்து சூப்பராக இருக்கும். 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கு. ஒரு பெரிய ஸ்பூனில் டீஸ்பூனில் போட்டிருக்கு. நான் வந்து ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு லெமன் ஃபுல்லாக புழிஞ்சு எடுத்துருக்கு. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த மசாலாலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். கழுவி நம்ம வந்து கட் பண்ணி இது நீங்கள் என்ன வேணும்னா ஃபிஷ் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஃபிஷ் போட்டு நீங்கள் செஞ்சு ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள். இல்லைன்னா இதே ஃபிஷ் நீங்கள் சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி நானும் எங்கள் ஹஸ்பண்ட் சாப்பிட்றதுனால ஒரே ஒன்று தான் செஞ்சுருக்கு. ஏன்னா என் பையன் பசங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க, குழந்தையெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால நான் ஒன்று மட்டும்தான் செஞ்சுருக்கு. நம்ம 2 பேருக்கு போதும். ஆனால் வந்து கட் பண்ணல, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக அப்படியே வச்சுட்டோம். இப்போ பாருங்கள், நடுவில் கொஞ்சம் கட் விட்டுட்டு, ஏன்னா அப்போ தான் மசாலா எல்லாம் உள்ளுக்குள்ளே அப்சர்வ் ஆகும். இல்லைன்னா வந்து உங்களுக்கு மேலே மட்டும் மசாலா இருக்கும், உள்ளே எல்லாம் அப்படியே ஒன்றுமே ஃப்ளேவர் இருக்காது. அதனால் பாருங்கள், கொஞ்சம் தூரத்துக்குள்ளே நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்குள்ளே நல்லா மசாலா உள்ளுக்குள்ளே போட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சிடலாம். மேரினேட் 2 பக்கம் நல்லா தடவிட்டு மேரினேட் பண்ணி வச்சிடணும். ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் மேரினேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து டைம் ரொம்ப தேவைன்னா நீங்கள் வேறு ஏதோ வேலை செய்கிறீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் வைக்கணுன்னா வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து இப்போ வெயில் காலம் வந்துடுச்சு, அதனால நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க. பாருங்கள், உள்ளுக்குள்ளே மசாலா அப்படி போட்டு நல்லா தடவிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் 1/2 மணி நேரத்துக்கு. 1/2 மணி நேரம் வச்சிங்கன்னா வெளியே வச்சா போதும், ஒன்றும் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம். 1/2 மணி நேரத்துக்கு மேலே வச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் இந்த டைமில் வச்சிடணும். ஏன்னா இப்போது ஓவர் வெயில் அப்போ கெட்டு போயிடுச்சுன்னா ஃபிஷ் சாப்பிட முடியாது, ஸ்மெல் வந்துடும். அதனால் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் வந்து டைம் கிடைக்கலன்னா எங்கேயோ கண்டிப்பாக வந்து 15 நிமிஷம் ஊற வச்சிடணும். அப்போ தான் மசாலா உள்ளுக்குள்ளெல்லாம் நல்ல ஃப்ளேவர் அப்படியே அப்சர்வ் ஆகிடும். இப்போ 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். நம்ம செகண்ட் மேரினேட்டுக்காக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு வேலையெல்லாம் பார்த்துக்கலாம். நீங்கள் என்னோடய சேனல் புதுசு பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கன் ஆல்ல அமுத்திக்கோங்க. ஆல்ல அமுத்தினீங்கன்னா நான் புதுசு ரெசிபி போடுறப்போ உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துருச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செகண்ட் மேரினேட்டுக்கு ரெடி பண்ணிடலாம். நான் வந்து 1 ஸ்பூன் வந்து இது எடுத்திருக்கு, பச்சரிசி மாவு. அப்புறம் வந்து உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், இது மட்டும்தான் எடுத்திருக்கு. நான் காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்திருக்கு, அப்போ தான் கலர் அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் வந்து ரவா எடுத்திருக்கு. கேசரி ரவா சில பேர் சொல்லுவாங்க, அந்த மாதிரி நீங்கள் அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் ட்ரை மசாலா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம ஃபிஷ் அப்படியே மேலே எடுத்துகிட்டு தடவிட்டு ஃப்ரை பண்ணலாம். அதுக்குள்ளே நான் ஃப்ரை பேன் வச்சுட்டு சூடாகிறதுக்குள்ளே அதுக்குள்ளே நம்ம வந்து இது ரெடி பண்ணிடலாம். இது வந்து நீங்கள் மேரினேட்காக ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் ட்ரை மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுற டைமில் நீங்கள் வந்து ஃபிஷ் அப்படியே எடுத்துகிட்டு தடவிட்டு ஃப்ரை பண்ணலாம். ஏன்னா ரொம்ப நேரம் அப்படியே வச்சுருந்திங்கன்னா ஃபிஷ்ஷில் ட்ரை மசாலா போட்டுட்டு அப்படியே ஊறிடும். அப்போ நல்லா இருக்காது. அப்போது உங்களுக்கு வந்து எல்லா மசாலா வந்து ஒரு மாதிரி கசகசாயிடும். அதனால் நீங்கள் ஃப்ரை பண்ணுற டைமில் மட்டும் இதை அப்படியே பெரட்டி எடுத்துகிட்டு அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பேன் வச்சுட்டு சூடாயிடுச்சுன்னா
அதில் ஆயில் தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஆயில் சூடாயிடுச்சுன்னா நம்ம ஃபிஷ் வந்து மெதுவாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா சூட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக அந்த கோட்டிங் வந்து உங்களுக்கு ஃப்ரை ஆகிடுச்சுன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா வந்து அப்படியே பிரிஞ்சு வந்துடும். நான் வந்து கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு, கொஞ்சம் கம்மி சூடாகிடுச்சு. இப்போ பாருங்க கொஞ்சம் மசாலா வந்துடுச்சு. சரி அப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு சீக்கிரம் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுடலாம். என்னோடய சேனலுக்குள்ளே பார்த்திங்கன்னா சூப்பர் ரெசிபி இருக்கும். சிம்பிளாக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு அதே மாதிரி செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு என்னோடய ரெசிபி நீங்கள் அதை கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் நிறைய வேலை செய்கிறேன், உங்களுக்காக நல்ல ரெசிபிஸ் எல்லாம் கொண்டு வரேன். நீங்கள் கொஞ்சம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்னும் நல்ல ரெசிபிஸ் எல்லாம் நான் உங்களுக்காக கொண்டு வருவேன். பாருங்கள் இப்போது மெதுவாக திருப்பி விட்டுடலாம். நான் வந்து ஒரே இதில் திருப்பி விட்டுட்டேன். நீங்கள் வந்து 2 கரண்டி எடுத்துக்கோங்க. திருப்பி விட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்காக மூடி வச்சிடலாம். அப்போ தான் உங்களுக்கு உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா சாஃப்டாகிடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர் வந்துச்சு, பார்த்த உடனே சாப்பிடணும் தோணும். இப்போ இறக்கி வச்சிடலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இறக்கிட்டு அப்படியே பிளேட்டிங் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு சாப்பிட்டு கூட காட்டுறேன் எப்படி இருக்குது. ஃபுல்லாக அப்படியே மீன் அப்படியே முறுன்னு வந்துடுச்சு. உள்ளே வந்து சாஃப்ட்டு டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம மசாலா அப்படியே அழகாக மசாலா போட்டிருக்கனால சூப்பராக டேஸ்ட் இருக்கும். பாருங்கள் மேலேருந்து அப்படியே க்ரன்ச்சி இருக்குது, உள்ளே அப்படியே சாஃப்டாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். வேறு ஏதோ ரெசிபி பார்க்கணுன்னா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.